நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேளையிலும் அன்பு பிள்ளைகளே உங்களை காணும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாள் 2 வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அது நிமித்தமா ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீங்க. அநேக சாட்சிகள் நிமித்தமா நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த நேரத்திலும் இந்த நாள் மாலை வேளையில கர்த்தர் உங்களோட பேசுகிறதான வார்த்தை யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். வாசிக்கிறேன். இருமனம் உள்ளவர் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறார். இருமனம் உள்ளவர் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த வேத வசனத்துல நம்ம பார்த்தோம்னா டபுள் மைண்ட், 2 மனசு, இப்படி ஒரு மனசு அப்படி ஒரு மனசு. யாருக்கு இந்த மனசு வருதுன்னா டீனேஜ் பிள்ளைங்களுக்கு தான் இந்த மனசு அதிக அளவுல வருது. எதை எடுத்தாலும் 2 மைண்ட் செட் வருது. இதுவா அதுவான்ற ஒரு குழப்பம் இருந்துட்டு இருக்குது. எங்க ஆரம்பிக்குதுன்னா முதல்ல ஷாப்பிங்ல ஆரம்பிக்குது. எங்கன்னா கடைக்கு போறோம், ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம், இந்த ட்ரெஸ் எடுக்கலாமா அந்த ட்ரெஸ் எடுக்கலாமா, இதுவே பெரிய குழப்பம். இந்த ட்ரெஸ் எடுத்து பில்லுக்கு போனா அங்க எதாவது பார்த்தா அங்க ஒரு காரியம். இந்த ட்ரெஸ்ல இருக்கிற அந்த குழப்பம் எங்க போய் முடியுதுன்னா எல்லாத்துலயும் முடியுது. படிப்புக்கு எடுத்தா டபுள் மைண்ட் வருது. சோ லைஃபுக்கு அடுத்த ஒரு செட்ல போனா என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது அதுக்கு ஒரு குழப்பம் வருது. ஃப்ரெண்ட்ஷிப்னு போனா இந்த ஃப்ரெண்டா அந்த ஃப்ரெண்டா அதுல ஒரு குழப்பம். லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகும்போது லவ்னு பிரச்சனை வருது. யாராவது ப்ரொபோஸ் பண்ண வரும்போது இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு குழப்பம். எது எடுத்தாலும் டவுட். 2 மனசு, இது பண்ணலாமா வேணாமா, டபுள் மைண்ட் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாலை வேளையில கர்த்தர் இந்த காரியத்தை உங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அன்பு பிள்ளையே, இந்த மனநிலைமை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது தேவையற்ற காரியம். ஏன்னா ஆண்டவர் உங்க இடத்துல ஒரே நிலையா இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமென். ஏன் டபுள் மைண்ட் வந்ததுன்னா எதுவுமே நிலையாக்காது. அதான் அந்த வசனத்துல பாக்குறோம். இருமனம் உள்ளவன் தன் வழியில் நிலையற்றவனா இருக்கிறார். நிலையா ஸ்டாண்டர்டா ஒரு விஷயத்தை நம்மளால செய்ய முடியாது. நம்ம வீட்டுல பார்த்து வச்சுக்கோம், நீங்க குழப்பத்தை பார்த்து இது எதுக்குமே பிரயோஜனப்படாது. எங்க போனாலும் 2 மனசு, எங்க போனாலும் இதுவா அதுவானா குழப்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு சஜஷன் கூட கேட்க மாட்டாங்க. பாருங்க, சிம்பிளா நீங்க எங்க போனோம், ஒரு இடத்துக்கு போனோம்னா பஸ்ல போனா இல்லைன்னா ட்ரெயின்ல போனோம், எதையாவது டிசைட் பண்ணணும், இப்படி போகணுமா அப்படி போகணுமா, எல்லாத்துக்குமே குழம்புறோம். ஏன் தெரியுமா குழம்புறோம்? முக்கியமா சுயத்தை அதிகமா நம்புறதுனாலதான் குழம்புறோம். கடவுளை விட்டுடுறோம். எல்லாத்துக்கும் இந்த சுயம் எப்படி பண்ணுதுன்னா மாம்சமான எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம சாதிச்சுலாம், எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். சுயத்தின் நிமித்தமா மாம்சத்தின் நிமித்தமா எதையுமே நம்மளால சாதிக்க முடியாது. நம்ம சுயத்தின் மேல ஆவியானவர் வந்தா, இயேசு வந்தா மட்டும்தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். நீதிமொழிகள்ல ரொம்ப அழகான வசனம் ஒன்று சொல்லப்படுது. 3ஆம் அதிகாரத்துல நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக் கொள், அப்பொழுது அவர் அந்த வழியை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, உன் சுய புத்தி வரும்போதுதான் டபுள் மைண்ட் வரும். கடவுள் கிட்ட வந்தமா, ஒரு நல்ல ஒரு பிள்ளை, கிறிஸ்துவ பிள்ளையா இருக்கிற, இல்ல இயேசு பத்தி இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா நீங்க தெரிஞ்ச உடனே ஏசப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த காரியத்தை நான் முடிக்கட்டுமா, இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்கட்டுமா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட பழகட்டுமா, இல்ல இவங்களோட நான் சேரட்டுமா, இல்ல இந்த பையன் எனக்கு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான், இந்த பொண்ணு என்ன டார்ச்சர் பண்ணுது, நான் இந்த பையனை லவ் பண்ணலாமா வேணாமா, எந்த காரியமா இருந்தாலும் வாலிப வயசுல வருகிற எல்லா பிரச்சனையும் இயேசு கிட்ட கொண்டு வாங்க. உன் சுய புத்தியை கையில வச்சுக்காத. ஏன்னா சுய புத்தின்றது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி இருக்குன்னா, இந்த இளமையில இந்த டீனேஜ்ல இந்த சுய புத்தி நிறையவே வேலை செய்யும். ஏன்னா அந்த வயசு அந்த மாதிரி, சரிங்களா? அந்த வயசு நிமித்தமா தான் இந்த குழப்பம் வருது. எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு இயேசு உனக்காக இருக்கிறார். ஆமென். இந்த சுயம் உனக்குள்ள அதிகமா இருந்ததுன்னா 2 மனசு வரும். 2 மனசு வந்தா இந்த உலகத்துல எதையுமே உன்னால சாதிக்க முடியாது. உன்னை சார்ந்தவும் உன்னை கூப்பிடவும் மாட்டாங்க, உன்னை எடுத்து பயன்படுத்தவும் மாட்டாங்க. அதனால சுய புத்தி மேல் சாயாத, தேவனை நோக்கிப்பார். அதுக்குதான் ரொம்ப அழகா கடைசியா நான் சொல்ற வார்த்தை பாருங்க. அந்த யாக்கோபுலயும் 3ஆம் அதிகாரத்துல வசனத்துல பாத்தீங்கன்னா, வசனத்துல பார்க்கிறோம், தேவனிடத்துல சேருகிறவன், அதாவது ஆகையால் தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது உங்களிடத்துல அவர் சேருவார். உங்கள் கைகளை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இருமனம் உள்ளவர்களே, இருதயத்தை பரிசுத்தமாக்கி தேவனிடத்துல சேருங்கள். பாருங்க, தேவன் கிட்ட சேர்ந்தாதான் இதுக்கு முடிவு வரும். நீ தேவன் கிட்ட சேரு, நிச்சயமா உன்னுடைய மனநிலைமை கர்த்தர் சீர்படுத்துவார். 2 மனசு உனக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார். பழைய ஏற்பாட்டுல ஒரு காரியம் இருக்கிறது. எலியா சொல்லுவார் ஜனங்களை பார்த்து, எது வரைக்கும் நீங்க 2 மனசாவே சுத்துவீங்க? இன்னைக்கு நான் உங்க மாலை வேளையில உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எது வரைக்கும் உங்க லைஃப்ல 2 மனசு இருக்கும்? இங்க போட்டா அங்க போட்டா, இதை செய்தா அதை செய்தா, இங்க நிக்கிட்டா அதை இந்த ட்ரெஸ்ஸா அந்த ட்ரெஸ்ஸா, ஏன் இப்படி குழப்பிட்டே இருக்கீங்க? சுயத்தை ஓரங்கட்டுவீங்க. அதனாலதான் அதிகாலையில தேடினா கர்த்தரை பார்க்கலாம். வசனத்தின்படி பாருங்க, கர்த்தர்கிட்ட வாங்க, அவர்கிட்ட உங்க இருதயத்தை ஒப்பு கொடுங்க, இருதயத்தை சுத்தப்படுத்துங்க. தேவனை நோக்கி அமர்ந்துட்டீங்கன்னா அவர் ஒரே நிலையா உனக்கு வார்த்தைகளை கொடுப்பார். இந்த காரியத்தை செய்யுமா, இந்த விஷயத்தை செய்யுமா அப்படின்னு உங்ககிட்ட கொடுப்பார். நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருமனம் உள்ளவன் வழியில நிலையற்றவனா இருப்பான் என்ற வசனத்தை நான் வாசிச்சது போல 2 மனசு முடிவை தராது.
ஒரே மனசு வேணும்னா உங்க மைண்ட் செட்ல சுயமா எடுத்தீங்கன்னா அது ரெண்டு மனசுல தப்பா போய் முடியும். அதை ஆண்டவர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அது ஆண்டவர் உங்களுக்கு நல்லதை கொடுப்பார். பாருங்க, நம்ம இந்த லைஃப்ல நமக்கே இந்த அறிவுல நம்ம இதெல்லாம் நல்லது நல்லதுன்னு கண்ணை பார்த்து செய்யறோம். நமக்கே இந்த அறிவு இருக்கு. நம்ம படைத்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். நம்ம ஃபியூச்சர் கடைசி வரைக்கும் நல்லதை நமக்கு கொடுப்பார். ஆமென். சோ ஏதாவது ஒரு காரியத்துல இந்த மாலை வேளையில இந்த நாட்கள்ல குழப்பமா இருந்தீங்கன்னா குழம்பாதீங்க. சுய புத்தி மேல சாயாதீங்க. அப்பா கிட்ட வந்துருங்க. அப்பா நான் உங்ககிட்ட கொடுக்குறேன்னு கொடுங்க. அவர் அடுத்த காரியமாய் உங்களுக்கு சரியான முடிவை காண்பிப்பார். சரியான காலேஜை கொடுப்பார். சரியான லைஃப் பார்ட்னர் கொடுப்பார். சரியான வாழ்க்கையை ஏற்படுத்துவார். சரியான இடத்துல நீ போய் சேர்வார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பத்திரப்படுத்துவீராக. விசேஷமாய் ஆண்டவரே அப்பா, இருமனம் இராதபடிக்கு ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், ஆண்டவரே தனிப்பட்ட காரியமாகட்டும், இருமனம் இராதபடிக்கு சுய புத்தி மேல் சாயாதபடிக்கு தேவரே உம்மண்டையில வந்து இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஒரே நிலையாய் இருந்து உடைய கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இதற்கு தடையாய் வருகிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுடைய குழப்பங்களை நான் நிர்மூலமாக்குகிறேன். ஒரே நிலையா கிறிஸ்துவுக்குள்ள ஜீவிக்கட்டும். பிள்ளைகளை பத்திரப்படுத்தும். எதிர்கால திட்டங்களை ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை கொண்டு பெரிய திட்டம் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா அந்த திட்டத்தை நிறைவேற்ற போகிறேன். அதற்காக நீர் ஆயத்த பண்ணுகிற இந்த பிரசங்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரே நிலையாய் உண்மை நோக்கி பார்க்கட்டும். நீர் ஆசீர்வதியும் தொடர்ந்து வழிநடத்தும். எல்லா காவலோடும் பிள்ளைகளை பத்திரப்படுத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த வீடியோஸ் நீங்க வந்து பாருங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேக வாலிபர்களுக்கு நேராக இதை நீங்க தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.